ஓம் சாந்தி. நான் தேகம், தேகத்தின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு என்னை நான் ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். படிப்புதான் வருமானத்திற்கான ஆதாரமாகும். நான் படிப்பின் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் 21 பிறவிகளுக்கு உண்மையான வருமானத்தை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை சொல்லக்கூடிய இனிமையான விஷயங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு ஒரு தந்தையின் வழிப்படியே நடக்கின்ற ஆத்மா. நான் மறைமுகமாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியின் விளையாட்டை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் பிரம்மாவின் மூலமாக பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் பிராமணனாகி பிறகு தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது பிராமண வர்ணத்தில் வந்திருக்கின்ற ஆத்மா. பிறகு நான் தேவதா வர்ணத்தில் செல்கின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முக்கியமாக தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் நல்ல விதத்தில் புரிந்து கொள்வதால் குஷியில் இருக்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் படைக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா. நான் எனக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்ற ஆத்மா. நான் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் மாஸ்டர் ஞானக்கடலாக, அன்புக்கடலாக, சுகக்கடலாக ஆகின்ற ஆத்மா. நான் மிகவும் இனிமையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது நிர்விகாரி பிராமணனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான்
தந்தைக்கு உதவியாளனாக இருக்கின்ற ஆத்மா. நான் வெற்றி மாலையை சேர்ந்தவனாக இருந்த ஆத்மா. நான் நினைவு யாத்திரையின் மூலமாக பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் படித்து பட்டத்து ராணியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் யோகத்தின் மூலமாக தூய்மையாகி விடுகின்ற ஆத்மா. நான் தேவதையாக ஆவதற்காக இப்போது பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை உடையவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலமாக ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் உண்மையான வருமானத்தை ஈட்டி 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை இப்போது அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முட்களை மலர்களாக்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் தியாகம் செய்கின்ற ஆத்மா. நான் தெய்வீக லட்சணங்களுடைய ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து மட்டுமே கேட்கின்ற ஆத்மா. பாப்தாதா வந்திருப்பதே மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக. ஆகையால் நான் அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் இங்கே தந்தைக்கு சமமாக சுகக்கடலாக அன்புக்கடலாக ஆகின்ற ஆத்மா. நான் சர்வ குணங்களையும் தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தீயதை கேட்காமலும் தீயதை பார்க்காமலும் தீயதை பேசாமலும் இருக்கின்ற ஆத்மா. நான் எனும் சுமையை அழித்து உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய குழந்தையாகவும் எஜமானனாகவும் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் எல்லா சுமைகளையும் கொடுத்துவிட்டு நடனமாடிக்கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கின்ற ஆத்மா. நான் வெறும் கருவி என புரிந்து கொண்டு தொடர்பை பவர் ஹவுஸோடு இணைத்து விடுகின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் தானத்தின் கூடவே குணதானத்தையும் செய்து வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் விளையாட்டு என புரிந்து கொண்டு கடுமையான பிரச்சனைகளையும் லேசாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் எண்ணம், சொல் மற்றும் செயல் என ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சய புத்தியுடைய ஆத்மா.
நான் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவனாக கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்து கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.